வணக்கம் கடகராசி அன்பர்களே. பங்குனி மாத பலன்களை இப்போ நம்ம பார்க்கலாம். அஸ்தமாசானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இணைஞ்சிருக்கிறதால அதிகமான அலைச்சல், பிரயாணங்கள், ஓய்வில்லாத உழைப்பு அது உங்களுக்கு டைம்னஸை கொடுக்கும். வரவுக்கு மீறின செலவுகள் உங்களுக்கு ரொம்ப ஒரு பண தட்டுப்பாடை ஏற்படுத்தும். திருமண வயதில் உங்கள் குழந்தைங்களோ இல்லை உங்களுக்கு திருமண வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஒரு சில தடங்கல்கள், இடைஞ்சல்கள் ஆகும். அதனால பண விரயமும் இருக்கும். இப்போ மருத்துவ செலவுகளும் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ பொதுவாக இந்த மாதம் வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? தேவையான செலவுகள் அப்படின்றத பார்த்துட்டு அனாவசியமான செலவுகள் அதை தவிர்த்துக்கிட்டால் கொஞ்சம் ஓரளவு இதுலேருந்து தப்பிக்க முடியும். அதே போல் யாரையும் நம்பி ஜமீன், கையெழுத்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. தேவையற்ற விஷயங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ரொம்ப யோசிச்சு தேவைக்கு மட்டும் கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் பணத்தை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்க. ஏன்னா மறதி ஏற்படும். இந்த பணம் தொலைந்து போவது அல்லது திருடு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வேலை செய்கிற இடத்துல பண விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக வேலை செய்யணும். அதனால இப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மேலதிகாரியோடையோ அல்லது கூட வேலை செய்யறவங்களோடையோ யார்ட்டையும் வாக்குவாதங்கள் வேண்டாம். யாராக இருந்தாலும் பொறுமையாக நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக போயிடுறது நல்லது அப்படின்றதா இந்த கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அடுத்து தொழில் பண்றவங்களுக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு நார்மலா சுமாரான ஒரு மாதமாக தான் இந்த மாதங்கள் இருக்கும். எங்க இருந்தாலும் வெளியூர் போகும்போதும் மற்ற பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது நன்மை தரும். இப்போ கலைத்துறை அப்படின்னு இருந்தாலும் அதான் சான்சஸ் கொஞ்சம் இந்த மாதம் ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இல்லை ஆல்ரெடி புக் பண்ணியிருந்த ப்ரோக்ராம் கூட கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அடுத்து விவசாயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, விவசாயன்றதே செவ்வாயோட ஆதிக்கம். அதனால செவ்வாய் நல்ல ஒரு பலத்தில் இருக்கிறதுனால தண்ணி பஞ்சம் இருக்காது, விளைச்சல் நல்லா இருக்கும். பொதுவாக விவசாயிகளுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். அடுத்து குடும்பத்தில்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த செலவுகள் மற்றதை குறைச்சிக்கிட்டு வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் செய்யுங்க. கொஞ்சம் அனாவசியம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை ஒரு சில மாதங்களுக்கு தள்ளி போடலாம். அதனால நம்மகிட்ட இருக்கக்கூடிய பண தட்டுப்பாடுன்றது குறையும். அடுத்து பரிகாரம்ன்றது இந்த அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் ராகு சேர்க்க இருக்கிறதுனால பசுவுக்கு உணவு கொடுங்க, நெய் தீபம் ஏற்றுங்க. ஆதரவற்றவர்கள், வயசானவங்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்கள் செய்யுங்க. இது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.